ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மூவி மேக்ஸ். நம்ம இந்த எபிசோடில் இப்போ ரீசெண்டாக தேட்டர்ஸில் ஓடிட்டு இருக்க ஒரு கேங்ஸ்டர் ஆக்ஷன் ட்ராமா திரைப்படமாக வெளிவந்திருக்கிற மாலிக் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் யூபியில் ஒரு மெயினான கேங்ஸ்டர் அவரோட ஸ்டோரியை இன்ஸ்பயர் பண்ணி கற்பனை கலந்து ஃபீச்சர் ஃபில்மாக எடுத்திருக்காங்க. படத்தோட ரிவ்யூவை மைல்டு ஸ்பாய்லரோட பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோவான மாலிக் அவர் வந்துட்டு ஒரு பெரிய கேங்ஸ்டர். அவரோட வீட்டை சுற்றி போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணியிருக்காங்க. அங்கே உள்ள போலீஸ் ஹையர் அஃபீஷியல் வார்ன் பண்ணுறாரு, நீ குயிக்காக வெளியில் வந்து சரணடைஞ்சிட்டுனா நாங்கள் ஒன்று விட்டுறோம் அப்படின்ட்டு. ஆனால் உள்ள ஹீரோ வெளியில் வரமாட்டேன்றாரு. உடனே அங்கே இருக்கிற கான்ஸ்டபிளை கூப்பிட்டு ஷூட் பண்ண சொல்கிறாரு. அந்த கான்ஸ்டபிள் பயந்துக்கிட்டே போய் ஷூட் பண்ணுறாரு. திருப்பி அங்கேருந்து ஹீரோ ஷூட் பண்ண அந்த கான்ஸ்டபிள் புல்லட் பாஞ்சு அந்த இடத்துல அவர் விழுந்துறாரு. இதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு முன்னாடி 1990 அதுலேருந்து ஃப்ளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அந்த ஏரியாவில் ஹீரோ தான் ஒரு பெரிய கேங்ஸ்டர். அவர் பேர் மாலிக். நம்ம கதாநாயகனுக்கு சொந்தமான ஒரு 20க்கும் மேற்பட்ட லாரிகளை செக் போஸ்ட்ல மடக்கி நிப்பாட்டி அந்த டிரைவரை இறங்க சொல்லி செக் பண்றாங்க. அதுக்கு அந்த டிரைவர், இது மாலிக்கோட லாரி, இதை நீ தொட்டினா உன் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு வார்ன் பண்றான். அங்க வர்ற மாலிக் அந்த கேங்ஸ்டருடைய ஒரு ரைட் ஹேண்ட் ஒருத்தன் வர்றான். அவன் வந்து அந்த போலீஸை அவங்களோட வண்டியில தூக்கி போட்டு மாலிக் அந்த கேங்ஸ்டரோட வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடறானுங்க. அங்க போனோன்னா அந்த போலீஸ் ஆபீசர் நம்ம ஹீரோ முன்னாடி ரொம்ப கெஞ்சுறாரு, என்னை விட்டுருங்க, தெரியாம நான் செக் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. ஆனா அவனுங்க அதை கேட்கல. அதுக்கப்புறம் அவர் காலில் விழுகிற குறைய கெஞ்சுறாரு. அதை பார்த்து எல்லாருமே சிரிக்கிறானுங்க. அப்புறம் மாலிக் அவர் கன் எடுத்து அவனை கொன்றுறாரு அந்த போலீஸ் அந்த இடத்துலயே. இதுக்கடுத்து புதுசா ஒரு இன்ஸ்பெக்டரை டிபார்ட்மெண்ட்ல இருந்து அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அவர் ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். 98 என்கவுண்டர் பண்ணியிருக்காரா இதுவரை. அவர் போய் ஹீரோவோட வீட்டில் அவங்க ஹீரோவோட ஒய்ஃப் சாலினி, அவங்க அப்பா அம்மா எல்லார்ட்டையும் சொல்றாரு, உங்க பையனை வந்து சரணடைய சொல்லுங்க, இல்லைன்னா அவனோட உயிருக்கே ஆபத்தாயிரும் அப்படின்னு மிரட்டிட்டு வர்றாரு. இதை ஹீரோ வரவும் அவங்களோட ஒய்ஃப் இதை சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து இன்ஸ்பெக்டர் வீட்டில் மிரட்டிட்டு போறான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவர் அதை கேர் பண்ணவே இல்லை. இதுக்கடுத்து ஹீரோவோட ஆட்கள் அந்த இன்ஸ்பெக்டரோட பையனவே கடத்திடுறாங்க. அதோட அந்த இன்ஸ்பெக்டர் டென்ஷன் ஆகி கூட யாராரு பாதுகாப்புக்கு போனோம் அப்படின்ட்டு அந்த போலீஸை ஃபுல்லாக கூப்பிட்டு அடிக்கிறாரு. ஸோ இதுக்கு அடுத்த சீன்லேயே ஹீரோ அந்த பையனை தன்னோட அடியாட்களோட கூட்டிட்டு வந்துட்டு அந்த பையனை அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட விட்டுட்டு, சார் பையனை சேஃபாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இதுக்கடுத்து ஹீரோவோட அப்பாவை மினிஸ்டர் சங்கர் சிங் அப்படின்றவரோட கீழே உள்ள ஒரு ரவுடி தன்னோட ஆட்களை விட்டு டிராக்டரை வச்சு ஆக்சிடென்ட் பண்ணிடுறான் மோட்டிவோட. இதனால ஹீரோவோட அப்பா ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. இதை பார்த்து டென்ஷனான ஹீரோ நேரா மினிஸ்டர் வீட்டுக்கு போய் மினிஸ்டர் கிட்டே சண்டைக்கு போறாரு. ஆனா மினிஸ்டர், தம்பி பொறுமையாரியா, அவசரப்படுற அப்படின்னு சொல்லி வார்ன் பண்றாரு. ஆனா ஹீரோ வந்துட்டு, எங்க அப்பா இப்படி எவன் செஞ்சானோ அவனை நான் பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா கிளம்பிடுறாரு. சந்திரசேகர் அப்படின்ற அந்த ஆப்போனன்ட் கேங்ஸ்டருக்கும் ஹீரோவுக்கும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இது பெருசாகி போயிட்டே இருக்கு. ஸோ மினிஸ்டர் இதை கூப்பிட்டு 2 பேரும் பொறுமையா போங்க அப்படின்னு வார்ன் பண்ணி அனுப்புறாரு. ஹீரோ காலேஜ் படிக்கலே ஒரு நல்ல ஃபுட்பால் பிளேயர். அது மட்டும் இல்லாம மினிஸ்டர் சங்கர் சிங் அவர் மேல ரொம்ப மரியாதை வச்சிருப்பாரு. இவங்க அப்பாவுக்கு இந்த ஆக்சிடென்ட் நடந்தோடனே ஹீரோக்கு அவர் மேல அந்த மரியாதை போயிடும். ஹீரோ தன்னோட அப்பா இந்த மாதிரி பழி வாங்கிட்டானுங்களே அப்படின்ட்டு அவனுங்களை ஃபுல்லா பழி வாங்க கிளம்புறாரு. இதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்துல உள்ள பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். அதில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா அதுதான் இந்த படத்துல பெரிய ப்ளஸ் கன் ஃபைட்ஸ், இது ரெண்டுமே நல்லா எடுத்திருக்காங்க. படத்தோட சினிமோட்டோகிராஃபியுமே இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். ஒரு கேங்ஸ்டர் டிராமாவை எந்த கலர் டோன்ல காட்டணும், எந்தெந்த ஆங்கிள்ஸ்ல ஷாட் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். அதுவுமே நல்லா இருந்தது. ஷாஹித், நியூட்டன், டிராப்டு இந்த படங்கள்லாம் நடித்த ராஜ்குமார் ராவ் அவர் தான் இந்த படத்துலேயே லீட் ரோட் பண்ணியிருக்காரு அந்த மாலிக் கேரக்டரில். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருக்குது. குறிப்பாக கேங்ஸ்டருக்கே உண்டான அந்த பாடி லாங்குவேஜ், அந்த டயலாக் டெலிவரி, இதெல்லாமே ரொம்ப இம்பாக்டாகவே பண்ணியிருக்காரு. என்னோட அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு மினிஸ்டர் சங்கர் சிங் அவர் வீட்டுக்கு போய் நியாயம் கேட்க போகிற அந்த சீன், இன்டர்வல் பிளாக்ல வர்ற ஒரு ஃபைட் சீன், இவரோட அப்பாவுக்கும் நடக்கக்கூடிய அந்த உரையாடல், அதனால அவங்க அப்பா இவரை அடிச்சிருவாரு. ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. இவருக்கும் இவரோட ஒய்ஃப் சாலினி, மானுசி சில்லார் அவங்க தான் நடிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேருக்கு இடையிலான சீன்ஸ் ஆயுத எழுத்து படத்துல வர்ற மாதவன் மீரா ஜாஸ்மின் அந்த 2 பேருக்கு இடையிலான அந்த கான்சிக்வன்ஸ் மாதிரியே இதுல இருக்கும். இந்த படம் பார்க்கும்போது சில சீன்ஸ் எல்லாமே புஷ்பா படம் பார்க்க அந்த ஃபீல் தான் வருது. ஸ்டார்டிங் ஓப்பனிங் சீன்ல இருந்து அந்த கிளைமேக்ஸ் வர அடுத்து என்னென்ன சீன் வரப்போகுதுன்னு நம்ம அழகா கெஸ் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு தான் அந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ஸ்டோரியும் இருக்கு. காட்ஃபாதர், சிட்டி ஆஃப் காட்ஸ், நாயகன், தளபதி இந்த மாதிரி கேங்ஸ்டர் படங்கள்லாம் கதை ஓரளவு நார்மலா இருந்தாலுமே அதில் உள்ள ஸ்க்ரீன் பிளே ரொம்ப புதுசாகவும் ஒரு சீனை இம்பாக்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி எடுத்திருந்தாங்க. அதனால அதெல்லாம் மக்கள் மனசில் நின்றுச்சு. குறிப்பாக சிட்டி ஆஃப் காட்ஸ் படத்துலலாம் எவன் உயிரோட இருப்பான், எவன் அடுத்து வருவான்னே சொல்ல முடியாது. ஒருத்தர் செத்தவனா அந்த இடத்துக்கு இன்னொருத்தன் வந்துட்டே இருப்பான். அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த படங்கள்லாம் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது. அந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் இந்த படம் நமக்கு தரவே இல்லை. கூடவே இருக்கிற ஒருத்தன் கிளைமேக்ஸ்ல துரோகம் பண்ணுவான்ற அந்த சீன் வர கடைசி வர நம்மளால ஈஸியா கெஸ் பண்ண முடியுது. படத்தை பொறுத்தளவு இந்த படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ் அது நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம சைட்ல இருந்து இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். இந்த படத்தோட ரைட்டர் யோட்சனா நாத் புல்கிட், இந்த படத்தோட டைரக்டர் புல்கிட். படத்தோட IMDb ரேட்டிங் 7.3, நம்மளோட ரேட்டிங் 2.5 out of 5. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.